கிரேஸ் டபர்னக்கிள் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். திங்கட்கிழமை ஆடி மாதம் 20ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு தனக்கடுத்த காரியங்கள். இன்றைய தியான வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். தியானம். இந்த உலகத்திலே உத்தமமாக தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றும் நீதிபதிகள் இருக்கின்றார்கள். அதுபோலவே சட்ட திட்டங்களை எழுதிய நோக்கத்தின்படி கடைபிடிக்கின்ற சட்டத்தரணிகளும் இருக்கின்றார்கள். ஆனால் எல்லா மனிதர்களும் நீதிபதிகளா? எல்லா மனிதர்களும் சட்டத்தரணிகளா? அயலில் உள்ள மனிதன் ஒருவன் குற்ற செயலில் அகப்பட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டு அவனுக்கு எதிரான வழக்கு தொடுக்கப்பட்டால் அவனுக்கோ அல்லது அவன் குடும்பத்திற்கோ நீங்கள் கூறும் ஆலோசனை என்ன? அல்லது எப்படி ஆதரவாக இருப்பீர்கள்? போலீசாரோடு சென்று வாக்குவாதம் செய்வீர்களா? நீதிமன்றத்திற்கு சென்று குழப்பம் செய்வீர்களா? இவைகள் மதீனமாக இருக்குமல்லவா? காரியங்கள் உங்கள் பலத்திற்கு மேற்பட்டதாக இருக்கும் போது அதற்குரியவர்களை நாடும்படி ஆலோசனை கூறுவீர்கள் அல்லவா? பிரியமானவர்களே, சபை ஐக்கியங்களிலே குழப்பங்களும் கலகங்களும் உண்டாக காரணம் என்ன? பொதுவாக விசுவாசிகள் தங்கள் அழைப்பை மறந்து தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் எண்ணாமல் தங்களை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணி கிறிஸ்துவின் சிந்தியை விட்டு விலகி தங்கள் கொள்கை கோட்பாடுகளுக்கென்று ஒரு குழுவை ஏற்படுத்துவதால் அங்கே வேற்றுமைகளும் விவாதங்களும் பிரிவினைகளும் உண்டாகின்றது. பிரியமான விசுவாசிகளே, ஒரு விசுவாசி உங்களிடத்தில் வந்து தன்னை மற்றவர்கள் ஒடுக்குகின்றார்கள் என்று கூறினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சற்று சிந்தித்து செயல்படுங்கள். உங்கள் அழைப்பு இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள். காரியங்களை உங்கள் கரங்களிலே எடுத்துக்கொள்ளாமல் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் அறியாதவைகளிலே உங்கள் நியாயங்களை கூறாமல் நிதானமாய் நடக்க சத்திய ஆவியானவரின் உதவியை நாடுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசிகள் யாவரும் கிருபாசன தண்டைக்கு சேரும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். எனவே உங்கள் கவலைகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தருக்குள் உண்டான சந்தோஷத்தை இழந்து போகாமல் உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். நீதியின் தேவனே, என்னுடைய மாம்ச உணர்வுகளின்படி நடந்து பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ளாமல் நிதானமாய் ஜீவனம் பண்ண எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருள்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.